நான் நடத்திட்டு இருக்கேன். கடந்த 20 வருஷமா அந்த நிறுவனத்த வந்து நான் நடத்திட்டு இருக்கேன். அதோட ஓனர். அ இந்த கிரிப்டோயில வந்து பார்த்தீங்கன்னா, கிசான் சொல்லக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ட எடுத்து கடந்த 2 வருஷமா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சொந்தமா ஒரு ஆஃபீஸ் போட்டு, எல்லா வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை ஒரு லைவ் மீட்டிங் போட்டு, கொஞ்சம் அருமையா, நல்லபடியா பண்ணிட்டு இருக்கேன். என் அண்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிசான் ப்ராஜெக்ட்ல ஒரு 700 பேருக்கு மேல வந்து இருக்காங்க. இப்ப சமீபத்தில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கிசான் ப்ரோ அப்டிங்கிற ஒரு விஷயத்த வந்து எடுத்து இது பண்ணிட்டு இருக்கேன். அதையும் நல்லபடியா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சின்ன குடும்ப சூழ்நிலைனால, ஒரு குடும்பத்தில ஒரு அகால மரணம். அதனால வந்து பெரிய அளவுல என்னால தொடர்ச்சியா வந்து ஒரு 10, 15 நாட்கள் பண்ண முடியல. இருந்தாலும், என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட இந்த வியாபாரத்த வந்து பெரிய அளவுல இப்ப தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களோட வந்து நம்மளோட இந்த வணிகத்த பத்தி, இந்த ப்ராஜெக்ட்ட பத்தி ஒரு சின்ன ஒரு தலைப்போட வந்து நான் உங்களோட தொடங்கிக்கிறேன். ஸ்க்ரீன் தெரியுதா சார்? ஓகே சார். ஓகே. சார். ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உறவு சார்ந்த சந்தைப்படுத்தல் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்ப வந்து எடுத்துக்கிட்டு இது பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே என்ன காரணத்துக்காக இத எடுத்தேன் அப்டின்னா, நம்மளோட இந்த கிசான் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங். எல்லாரும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. என்ன பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா, இது உறவுமுறை வணிகம். அது எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, இந்த கீ சிஸ்டத்துல வந்து ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. ஒரு சிஸ்டமேட்டிக் வச்சிருக்காங்க. 9 ஃபவுண்டர்ஸ் சேர்ந்து. எந்த மாரி அப்டின்னா, நம்ம இந்த வியாபாரத்துக்குள்ள வரக்கூடியவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்த பந்தங்கள், நம்மளோட உறவுமுறை அப்படிங்கிற மாரியே தான் நம்ம அவங்களோட பழகணும். எந்த தவறான ஒரு புரிதலோட அவங்கள்ட்ட பழகக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஆணித்தனமா சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி பண்ணக்கூடியவங்க கீ சிஸ்டத்துலேருந்து அவங்க எவ்வளோ பெரிய ஆட்களா இருந்தாலும், வெளிய எடுத்து விட்டுருவோம் அப்படிங்கிறத வந்து அவங்க ஒரு சிஸ்டமேட்டிக்காவே வச்சிருக்காங்க. உண்மையிலேயே அந்த ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தாரக மந்திரம் அப்படிங்கிறத வந்து அழகா வச்சுட்டு என்னைய நடத்திட்டு இருக்காங்க. அதனால தான் நான் இந்த தலைப்ப வந்து எடுத்திருக்கேன். உண்மையிலேயே ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வியாபாரத்த விட உறவு வந்து ரொம்ப முக்கியம். அந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து வளர்ந்துச்சு அப்டின்னா, நம்மளோட வியாபாரம் வந்து வளரும் அப்டிங்கிறது தான் இதோட இது. உண்மையிலேயே அந்த மார்க்கெட்டிங்னா என்ன? ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங்னா என்ன அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட பயணம் பண்ணக்கூடியவங்க வந்து நம்ம காலத்துக்கு பிறகும் நம்ம பிள்ளைங்கள் காலத்திலயும் அவங்க தொடரணும் அப்டிங்கிற ஒரு பெரிய ஒரு மனப்பான்மையோட தொடங்கப்பட்டது தான் நம்மளோட இந்த கிசான் ப்ராஜெக்ட். இங்க வந்து ஒரே ஒரு வாட்டி வந்து நம்மளோட அவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட அவங்க வந்து பயணம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது அப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்த, ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து அவங்கள்ட்ட குடுக்கும்போது, நம்மள்ட்ட வந்து நம்பிக்கை வந்து நல்லா இருக்கணும். பிளஸ் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து அவங்களுக்கு ஒரு திருப்திகரமா இருக்கணும். அந்த மாரிப்பட்ட ஒரு விசுவாசத்த வந்து நம்ம உருவாக்கி குடுக்கணும். அடுத்தது இதுல வரக்கூடியவங்களுக்கு வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்படிங்கிறது தான் அந்த ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய முக்கிய கருத்து. இது மட்டும் இல்லாம, நம்மள நம்பி வந்த அந்த க கஸ்டமர் இல்ல நம்ம உறவு முறைகள வந்து எப்படி அவங்கள்ட்ட இது பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட இப்ப நம்ம சார் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து கேளுங்க. நம்ம ஜோஸ் சார் வந்து ஒரு நாள் காலையில வந்து கிளாஸ் குடுத்திருந்தாங்க. உண்மையிலேயே முதல்ல போய் அவங்கள்ட்ட உட்கார வச்சு, அவங்கள வந்து பேச விட்டு அவங்களோட தேவைகள இது பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு என்னென்ன தேவை, என்ன விருப்பங்கள் இருக்குது அப்படிங்கிறத அறியணும் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அனாலிசிஸ் ப்ராப்ளம். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து சொல்யூஷன் குடுக்கணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய டெப்த் என்ன? இதுல வந்து உள்ள வரக்கூடியவங்களுக்கு நமக்கு என்னென்ன கிடைக்கும்? அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரியான ஒரு தீர்வ வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்கணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த வாய்ப்ப எல்லாம் அவங்கள்ட்ட குடுத்துட்டு, அவங்கள்ட்டயே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட வியாபாரம் சம்மந்தமா, நம்மளோட ப்ராஜெக்ட் சம்மந்தமான ஃபீட்பேக்க வந்து தெரிஞ்சுக்கணும். இது எப்படி இருக்குது? உங்களோட வாழ்க்கையில வந்து இது ஏதாவது உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்த குடுக்குமா? அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்ககிட்டேருந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, அப்ப நம்ம வந்து அவங்களோட வந்து பயணம் பண்றது வந்து ஈஸியா இருக்கும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த வியாபாரத்துக்கு நாம் தான் ஓனர் அப்படிங்கிறத அடிக்கடி வந்து நம்மளோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ஜோஸ் சார் வந்து சொல்லுவாங்க. என்ன அப்டின்னா, நான் தான் அதோட ஓனர் அப்படிங்கிறத வந்து முதல்ல ஆணித்தனமா புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறது. அந்த மாரிப்பட்ட ஒரு கான்ஃபிடென்ட் நம்பிக்கைய வந்து உருவாக்குறது. இந்த நம்பிக்கையில வந்து எப்படி இருக்கணும், அதோட அடித்தளங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்டின்னா, நம்ம வந்து நேர்மையானவங்களா இருக்கணும். உண்மையிலேயே அவங்ககிட்ட போய் வந்து பொய்களோ, இல்ல வேற மாரிப்பட்ட விஷயங்களோ நமக்கு வந்து
ஐடி லாகின் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாததையெல்லாம் சொல்லி அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரிப்பட்ட ஐடிகள வந்து எடுக்கக்கூடாது. நேர்மையா இருக்கணும். அதுக்கு அடுத்து வந்து நம்மள பத்தியும், நம்ம ப்ராஜெக்ட்ட பத்தியும் உள்ள வெளிப்படைத்தன்மை. எப்பவுமே நம்மளோட ப்ராஜெக்ட்ல வந்து இருக்கக்கூடிய எந்த விஷயங்களையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மறைச்சோ, இது பண்ணாம, அவங்கள வந்து அத புரிய வச்சு அவங்களுக்கு அந்த அந்த விஷயங்கள வந்து குடுக்கணும். அது மட்டும் இல்ல, நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து எவ்வளவு டெப்த் எந்த காலம் வரைக்கும் அது பயணம் பண்ண போகுது அப்படிங்கிற விஷயத்தையும், அதில இருக்கக்கூடிய சோசியல் ஒர்க் சேவை மனப்பான்மைய வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, நம்மளோட கிசான் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து நம்மளோட வந்து சதீஷ் சங்வான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இந்த ப்ராஜெக்ட்ட வந்து உலக அளவுல வந்து கொண்டு போணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஆணித்தனமா இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட வந்து இன்னைக்கு 9 ஃபவுண்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வியாபாரம் வந்து இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளோட ஆனந்த விசாரணை அதான் குடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாரிப்பட்ட வாக்குறுதிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கும் நம்மளோட கிசான் ப்ராஜெக்ட்ல வந்து இருந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியா வந்து நம்மளோட பயணம் அப்படிதான் போயிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு லீடர்ஸ், டைரக்டர்ஸ், சீனியர் டைரக்டர்ஸ் இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் நம்மளோட வியாபாரம். இதுதான் நம்மளோட வாழ்க்கை. இதுதான் நம்மள வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து அ நம்ம கிசான் ப்ராஜெக்ட்ல வந்து என்னென்ன அப்டேட்டுகள் வந்தாலும், அதுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் வந்து தொடர்ச்சியா வந்து ஆதரவு குடுக்கணும். அப்படிங்கிறத வந்து நம்ம ஆதார விசார் வந்து அதிகப்படியா வந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாரி குடுக்கறதுனால நம்மளோட இந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நம்பிக்கை வந்து அதிகமா இருக்கும். இந்த நம்பிக்கைய வந்து ப வ ம வளர்க்கறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ப்ராஜெக்ட்ட வந்து உள்ள எடுத்து பண்ணக்கூடிய வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா, புரிந்து அதன் கூட வந்து பயணம் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டீம் பில்டிங் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு. எப்படி அப்படி பண்றது அப்படின்னா, நம்மளோட டீம் வந்து என்னோட குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டிங் மில்லியனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர வச்சு பிஎம் குரூப்ன்னு சொல்லிட்டு தான் நானும் என்னோட இதுக்குள்ளாடி வந்து அறிமுகப்படுத்தி இருக்கேன். இந்த பிஎம் குரூப்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல உறவுகள் மூலம் வலுவான குழுவ உருவாக்குறது. அதுல என்ன அப்படின்னா, நம்ம அவங்கள வந்து சம்பாதிக்க வைக்கிறதுக்காக, அவங்களுக்காக நம்ம என்ன இருக்கக்கூடிய ஒவ்வொரு லீடர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கான ஒரு ப்ராஜெக்ட் அதுல நம்மளும் வந்து பங்கெடுத்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அது மட்டும் இல்ல, அவங்கள சார்ந்த நல்லது, கெட்டது எந்த விஷயத்திலயுமே வந்து நம்ம வந்து முழு அர்ப்பணிப்போட இது பண்ணிக்கணும். இது வந்து ஒரு டீம் பில்டிங். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து இதுக்கு நீ சரி கிடையாது. இத நீ பண்ணிட மாட்ட அப்படிங்கிற இது பேசாம, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷன் குடுத்து, உங்களாலயும் ஜெயிக்க முடியும். நீங்களும் இந்த உலகத்துல வந்து கோடீஸ்வரலாம் வலம் வர முடியும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு ஆணித்தனமா வந்து நம்மளோட ஃபவுண்டர் ஆராத விசார் வந்து எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்த ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா, கோடீஸ்வரனா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எப்பவுமே வந்து பேசிட்டு இருப்பாரு. அதுதான் இன்னைக்கு வந்து நம்மளோட ரிச் கிரவுடோட தாரக மந்திரமா இன்னைக்கு எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்கோம். அத நம்மட்ட வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாரிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்லிக் குடுக்கணும். அடுத்து வந்து ரொம்ப முக்கியம் என்ன அப்டின்னா, வந்த நபர்கள் ஒவ்வொருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆதரவு குடுக்கணும். இந்த வியாபாரமும், இந்த ப்ராஜெக்ட்டும் இதுல நீங்க பயணம் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதுக்கு மேல உங்களால வாழ்க்கை தரம் எப்படி மாறும்? எங்களோட ஃபவுண்டர் சீனிவாச சார் சொல்லுவாங்க. மீன் பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிடிச்சு குடுக்காம அத கத்துக் குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அது தன்னிறைவான ஒரு வாழ்க்கைய வந்து நமக்கு இதுல அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படின்னுவாங்க. அந்த மாரி இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்களுக்கு கத்துக் குடுக்கறது மட்டும் இல்லாம, அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு குடும்ப இதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அவங்கள ஆதரிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தரோட அனுபவங்கள் இன்னைக்கு காலையில இந்த கீ சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்கா வச்சு, காலைல 6:30 மணிக்கு வந்து நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு Zoom வந்து கனெக்ட் பண்ணி மீட்டிங் குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவம் உள்ளவங்களும், அவங்களோட அனுபவங்கள எப்படி இது பண்றாங்களோ, அந்த விஷயங்கள வந்து அவங்கள பகிர்ந்து குடுத்து, ஒவ்வொருத்தரையும் கீ சிஸ்டத்துக்குள்ளாடி வந்து ஒரு $10 குடுத்து உள்ளாடி வந்து ஜாயின் பண்ண வைக்கணும். அப்போ வந்து அதுல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டீமோட சக்சஸ வந்து முன்னிலைப்படுத்தணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட சிவகாசி லக்கி டீம்ல வந்து மாரிசுவரன் சார் வந்து எப்படி அவங்களோட வியாபாரத்த வந்து எந்தெந்த இடங்களுக்கு கொண்டு போறாங்க அப்டிங்கிறத, இன்னைக்கு நம்ம வந்து ஒவ்வொரு அணியில உள்ளவங்களும் பார்த்துட்டே இருக்கோம். அந்த மாரி ஒவ்வொருத்தரும் தன்னோட டீம வந்து பார்த்தீங்க அப்டின்னா, முன்னிலைப்படுத்தி வந்து இதுல வந்து பயணம் பண்ணணும். இதான் டீம் சக்சஸ். அடுத்து முக்கியமா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, லீடர்ஷிப் வந்து ரிலேஷன் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு தலைவரோட சிறந்த பண்புகள் அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்டின்னா,
அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான விஷயத்த வந்து முதல்ல வந்து ஃபுல்லா தெரிகிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இன்வால்வ் ஆகணும். அத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ஃபவுண்டர்ஸ் மூலமாவோ, இல்ல அதுக்கு மேல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ப்ரொஃபைல் மூலமாகவோ, இல்ல நம்மளோட சீனியர் மூலமா இத வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க கூட நம்ம வந்து பயணம் பண்ணணும். அந்த விஷயங்கள நம்ம அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கான்ஃபிடென்ட். அவங்கள வந்து இதுல வந்து ஜெயிச்சிரலாம் அப்படிங்கிற வந்து நம்பிக்கைய உருவாக்கணும். அதுக்கு அடுத்தது அவங்கள வந்து ஊக்குவிக்கணும். அடுத்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபவுண்டேஷன் மாரி நம்மளும் வந்து உருவாகணும் அப்படிங்கிறதுக்கு முன்மாதிரியா வந்து நம்ம செயல்படணும். இன்னைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங்க பொறுத்தவரைல வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா, உறவை வந்து உருவாக்குனா நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள், வெற்றியை உருவாக்குங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எனக்கு குடுத்துருக்காங்க. அதுல ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங்ல வந்து உறவு, நம்பிக்கை, சேவை, தொடர்ச்சியான தொடர்பு, அந்த நீண்டகால வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த குடுத்துருக்காங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு காலகட்டத்தில வந்து அப்படி ஒரு நேமோட இருந்துச்சு. இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் கிட்ட போனாலும், ஐயோ! இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு. ஆனா நம்மளோட கிசான்ல இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைய குடுத்தீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அது மட்டும் இல்ல, அவங்க அத பத்தி உள்ள உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பயணம் பண்ணுவாங்க. அந்த மாரிப்பட்ட ஒரு விஷயம் தான். இந்த அளவுக்கு நம்மளோட இந்த கிசான் ப்ராஜெக்ட்ட வந்து எடுத்து ஆணித்தனமா பண்றதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இன்னைக்கு என்ன வந்து ஃபுல்லா வந்து வழிநடத்திட்டு இருக்கிறது வந்து ஸ்ரீனிவாசன் சார். உண்மையிலேயே இந்த டெக்னிக்கல் இதா இருந்தாலும் சரி, மற்றபடி ப்ராஜெக்ட் எது விஷயமா இருந்தாலும் சரி, என்னோட வந்து ரொம்ப நேரம் இது பண்ணி, இத எப்படி பண்ணணும்? எந்த மாரி செய்யணும்? அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்தி உட்கார்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, என்ன இந்த அளவுக்கு ஊக்கமும், ஆக்கம் கொடுத்து வழிநடத்திட்டு இருக்கக்கூடிய இன்னொரு ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்.ஆர். ரவி சார். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்மளோட டாப் லீடர் ஜோ சார் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஊருக்காரரு. உண்மையிலேயே அவருக்கு தனிப்பட்ட பிரியம் எங்களோட டீமுக்கு மேல உண்டு. ஒவ்வொரு வாட்டி எங்கள வந்து சந்திக்கும் போதெல்லாம் சொல்லுவாரு, கண்டிப்பா நம்மளோட மாவட்டத்தில அதுவும் நான் பிறந்து வளர்ந்த ஊர்ல உள்ளவங்க வந்து, இதே கிசான்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோடீஸ்வரலா வலம் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பெரிய ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபவுண்டேஷனும் பேர் சொல்ல முடியலன்னா கூட இன்னைக்கு சலீம் சாரா இருக்கட்டும், விஸ்வாஸ் சாரா இருக்கட்டும், எம்பிஆர் சாரா இருக்கட்டும், உண்மையிலேயே அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்மள வந்து அ ஒரு அப்பாவா, ஒரு அண்ணனா நம்மளோட வந்து வழிநடத்திட்டு, எந்த மார்க்கெட்டிங்ல இல்லாத ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு இது பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் நான் இன்னைக்கு இந்த தலைப்ப வந்து உங்களோட பகிர்ந்துகிட்டது. என்ன தொடர்ந்து இந்த விஷயங்கள அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போறதுக்காக நம்மளோட டெக்னிக்கல் குரு மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சார் அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ச்சியா நம்மளோட பயணம் பண்றதுக்கு வார்ம் வெல்கம் பண்றேன். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். தேங்க் யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு ப்ரெசன்டேஷன். எப்பவுமே நம்மளுடைய செஷன்ல வந்து ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கும். அதே மாதிரி டெக்னிக்கல் செஷனும் இருக்கும். ஸோ 2மே பார்க்கலாம். ஸோ ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் எப்படி நம்ம வந்து உறவுகளை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா நம்முடைய மார்த்தாண்டம் செந்தில் சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு டெக்னிக்கல் செஷன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கீ சிஸ்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய நாலேஜ் அப்படிங்கிறது இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கு. உண்மையிலே எனக்கு வந்து ஒரு 21 வருஷம் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில இருந்தாலுமே எந்த சிஸ்டமே இல்லாத ஒரு ஒரு கட்டுக்கோப்பா ஒரு எக்ஸ்ட்லாண்டா எல்லாருமே விருப்பப்பட்டு ரொம்ப சந்தோஷமா செய்யக்கூடிய ஒரு பிசினஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்முடைய கீ சிஸ்டம், ஸோ நம்முடைய ரிச் க்ரௌட் அண்ட் நம்முடைய கிசான் ப்ரோ. ஸோ நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ ஏன் இந்த சக்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இங்க வந்து எல்லாமே ஒரு வெளிப்படைத்தன்மை, எல்லாமே வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அந்த மென்டாலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மத்த பிசினஸ்லாம் பார்த்தோம்னாக்கா இது வந்து என்னோட டீம் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இங்க வந்து எல்லாருமே காமனா யார் வேணாலும் யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஸோ இங்க சக்சஸ் அப்படின்னு பார்த்தாலே வந்து நம்முடைய சிஸ்டம் தான் ஒரு மிகப்பெரிய சக்சஸ். உண்மையிலேயே இன்னைக்கு இந்த சிஸ்டமை உருவாக்கி இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த சிஸ்டமை கொண்டு வந்த நம்முடைய ஜோ சார் அண்ட் ஆர்.ஆர்.வி சார் அண்ட் 9 ஃபவுண்டர்ஸ்க்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இங்க வந்து பிசினஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு ஃபேமிலி மாதிரி பண்ணக்கூடிய நல்ல ஒரு உறவு முறை. சார் சொன்ன மாதிரி ஒரு பிசினஸுக்கு அடிப்படை தேவை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வியாபாரம் கிடையாது. நல்ல உறவு முறைகளை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலுமே நிச்சயமா ஒரு பெரிய சக்சஸ் அப்படிங்கிறது அந்த பிசினஸ்ல வரும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னாக்கா நம்முடைய மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிசான் அண்ட் கிசான் ப்ரோ 2 கண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2மே நமக்கு வந்து ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ இதுல சக்சஸ் பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும், ஸோ இந்த கிசான் ப்ரோல நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சில டெக்னிக்கல் விஷயங்கள் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன்.
ஸோ இன்னைக்கு வந்து நம்முடைய 2 ப்ராஜெக்ட் பார்த்தோம்னாக்கா, கிசான் இன்னைக்கு வந்து ஆல்ரெடி ஒரு 2 வருஷமா ஒரு மிகப்பெரிய சக்சஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கிசான் ப்ரோ வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரி இன்னைக்கு வந்து ரெஃபரல் மார்க்கெட்டிங் அதாவது டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில அத்தனை பேருமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுல எங்க பேசினாலுமே இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணக்கூடிய அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. கிட்டத்தட்ட 30 மடங்குக்கு மேல ஒரு காயினோட வளர்ச்சி அப்படிங்கிறது வித்தின் 2 மந்த்ஸ்ல ஒரு 60 நாட்களுக்குள்ள வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ரொம்ப பெருமையா நம்மளால சொல்லிக்க முடியும். கிசான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத பத்தி சில விஷயங்கள் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ கிசான் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, தி எக்கோசிஸ்டம் இன்ட்ரோடக்ஷன் டு தி எக்கோசிஸ்டம். அது மட்டும் இல்லாம ஒரு கம்யூனிட்டி ஃபோக்கஸ் டிஜிட்டல் ப்ராஜெக்ட். எப்பவுமே வந்து ஒரு கிரிப்டோ கரன்சியோட வளர்ச்சி அப்படிங்கிறது எதை பொறுத்து அமையும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த அந்த கிரிப்டோ கரன்சி பேஸ்ல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5,00,000க்கு மேற்பட்ட கிரிப்டோ கரன்சி இருக்கு. இன்னைக்கு காயின் மார்க்கெட் கேப்ல பார்த்தோம்னாக்கா ஒரு 32,000க்கு மேற்பட்ட கிரிப்டோ கரன்சி இருக்கு. ஸோ அதுல ஒரு கம்யூனிட்டி பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம கிசான் அப்படிங்கிறது சொல்லலாம். ஈவன் பிட்காயின்ல கூட ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்கா அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அது வந்து ஸ்டார்டிங்ல வந்ததுனால ஒரு பெரிய அளவுல ஒரு வளர்ச்சியா இன்னைக்கு போயிருக்கு. பட் ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு கம்யூனிட்டி உருவாக்கி ஒரு விவசாயத்தை சார்ந்து ஒரு ப்ராஜெக்ட், ஒரு மிஷன், ஒரு விஷன் அப்படிங்கிறத ஒரு அற்புதமான சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நமக்கு லைஃப் லாங் நமக்கு வந்து ஒரு வருமானம் வரக்கூடிய சிஸ்டமும், நம்முடைய ப்ராஜெக்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த பேஸ்டு கம்யூனிட்டியை நம்ம டெவலப் பண்ற மூலமா தான் இன்னைக்கு பெரிய அளவு growth ஆயிட்டு இருக்கு. அது இல்லாம பிளாக் செயின் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய டெக்னாலஜில ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பிளாக் செயின். பிளாக் செயின் இல்லாத இடமே இன்னும் ஒரு 3 to 5 இயர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா, எல்லா ஃபீல்டிலுமே இன்னைக்கு வந்து பிளாக் செயின் பேஸ்ட்ல கொண்டு வராங்க. இன்னைக்கு ரியல் எஸ்டேட் ஆகட்டும், இன்சூரன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து கரண்ட் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அடுத்த 10 ஆண்டுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த பிளாக் செயின் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நம்ம இயர்லியரா அந்த பிளாக் செயினை பத்தி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம ட்ரைனிங்னாலும் சரி, ஒரு மீட்டிங்னாலும் அது பேஸ்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா, இன்னைக்கு ஜிபே, ஃபோன்பே அப்படிங்கிறது சில பேர் மட்டும் யூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து ஜிபே, ஃபோன்பே இல்லாத இடமே கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலுமே பார்த்தோம்னாக்கா, இன்னைக்கு வந்து பிளாக் செயின் இல்லாத இடமே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிறது, அதாவது ஒரு டெக்னாலஜியே புரட்டி போட்டக்கூடிய ஒரு டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இன்னைக்கு பிளாக் செயின் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாம குளோபல் கம்யூனிட்டி பார்ட்டிசிபென்ட். இன்னைக்கு வந்து உலக வந்து உள்ளங்கையில இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு உலக வந்து அந்த டிஸ்டன்ஸ சுருக்கி எந்த ஒரு டிரான்சிஷனுமே பார்த்தோம்னாக்கா குளோபல் வைஸா ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த கம்யூனிட்டி மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எல்லாருமே ஒரு பிசினஸ் அப்படிங்கிறது அந்த ஏரியால ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அந்த சரௌண்டிங்ல தான் பண்ணுவாங்க. பட் நம்முடைய குளோபல் கம்யூனிட்டி அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு வேர்ல்டு வைட்ல எந்த நாட்டுல வேணாலும் நம்ம பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இன்னைக்கு பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு டெக்னிக்கல் பேஸ்ட்ல ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னாக்கா நிச்சயமா ஒரு எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி டெய்லி ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒவ்வொரு ஃபவுண்டர்ஸுமே ஒரு எடுத்து இன்னைக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுத்து ஒரு அவேர்னஸ் கொடுத்து இன் ஃபியூச்சர் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இங்க ஷேர் பண்ணும்போது இங்க கிடைக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் இன்னைக்கு வேர்ல்ட்ல எங்கேயுமே இருக்காது அப்படின்னு சொல்லி பெருமையை நம்மளால சொல்லிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புல நம்ம இருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே சரி ஒரு பிசினஸ் அப்படின்னாக்கா சக்சஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்ட்ராங்கான விஷன் அண்ட் மிஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது தொலைநோக்கு பார்வை. அதாவது இந்த பிசினஸ் நம்ம ஏன் செய்யணும்? இதோட வளர்ச்சியின் மூலமா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷன் எந்தெந்த நிறுவனத்துல இருக்கோ, அந்த நிறுவனத்தோட வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுல இருக்கும். அந்த நோக்கம் அப்படிங்கிறது நமக்கும் சரி, நம்மள சார்ந்தவங்களுக்கும் சரி, நம்முடைய சமுதாயத்துக்கும் அத வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு சிஸ்டமா இருக்கணும். ஒரு வளர்ச்சி பாதையில கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ நம்முடைய மெயின் விஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்கா, விவசாயத்தை மேம்படுத்துது. விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். அவங்களுடைய ஒரு மார்க்கெட்டிங் கம்யூனிட்டி அப்படிங்கிறது குளோபல் வைஸ்ல இன்னைக்கு வந்து லோக்கல்ல சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த இன்னைக்கு குளோபல் வைஸா கொண்டு போகணும் அப்படிங்கிற சிஸ்டம்காக ஒரு அற்புதமான நோக்கத்தோட ஏன் அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து எத்தனை தொழில்கள் இருந்தாலுமே சரி ஸோ விவசாயம் அப்படிங்கிறது எந்தெந்த நாட்டுல ஒரு வளர்ச்சி இருக்கோ அந்த நாடோட வளர்ச்சி அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கும். ஒரு செழிப்பமான ஒரு நாடா மாறும். ஸோ எவ்வளவுதான் செல்வ வளம் இருந்தாலுமே அந்த நாட்டுல ஒரு விவசாயம் இல்ல, ஒரு அஹ், விவசாயிகள் இல்ல அப்படின்னாக்கா ஸோ மத்த நாட கையேந்தக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்குமே தவிர ஒரு தன்னிறைவான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை அப்படிங்கிறது
நிச்சயமா இருக்காது. ஸோ ஒரு முக்கியமான தொழில். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு மாற்று தொழில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு மாற்று ஒரு ஏற்பாடு இருக்கும். பட் விவசாயத்துக்கோ, உணவுக்கோ எந்தவித மாற்று அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஃபீல்ட ஒரு பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு ஹை டெக்னாலஜியோட மெர்ஜ் பண்ணி இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னாக்கா, ரொம்ப பெருமையா சொல்லலாம். அதாவது ஒரு விவசாயத்த ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜியோட உலகத்துல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னாக்கா, நம்முடைய கிசான் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுல நம்ம மாறுதட்டி சொல்லிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம டீசென்ட்ரலைஸ்ட் டெக்னாலஜி. இன்னைக்கு வந்து எப்பவுமே நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு. ஒரு ஓனர் இருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தோம்னாக்கா அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஒரு டீசென்ட்ரலைஸ் மெத்தட்ல இன்னைக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா செகண்டுக்கு செகண்ட் பணம் வருது அப்படின்னாக்கா, ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். அதாவது வேர்ல்டுல உலகத்துல வந்து பார்த்தோம்னாக்கா, ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ரியல் மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மனி இஸ் த ரியல் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பணத்துக்கு நிகரான ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, செகண்டுக்கு செகண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இன்கம் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது இல்லாம நாளுக்கு நாள் பார்த்தோம்னாக்கா, அந்த இன்கம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ எந்த துறையிலுமே பார்த்தோம்னாக்கா, இன்னைக்கு வந்து ஒரு சம்பளம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பே ஸ்கேல் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அப்ப மட்டும் தான் டெவலப் ஆகும். ஸோ இங்க வந்து டெய்லி பார்த்தோம்னாக்கா $2, $3 நம்முடைய இன்கிரிமெண்ட் கிடைக்கும்போது, நிச்சயமா இந்த ப்ராஜெக்ட்ல பெரிய சக்சஸ் நெறைய கோடீஸ்வரர்ல உருவாக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நம்ம ஆர்.ஆர்.ரவி சார் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு 1000 கோடீஸ்வரர்ல உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா இந்த கிசான் ப்ரோல அது 100% நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கூடிய விரைவில இன்னொரு 3 to 4 இயர்ஸ்ல நிச்சயமா இந்த கிசான் ப்ரோல ஒரு 100 கோடீஸ்வரர்கள் கண்டிப்பா வருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் டெக்னாலஜில ஒரு பெரிய அளவுல ஒரு மாற்றத்த கொண்டு வந்து, இன்னைக்கு வந்து உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நிறுவனங்களும் சரி, இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இங்க இருக்கு. கன்வர்ஷன் ரேட் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஸோ மக்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது 100% பார்த்தோம்னாக்கா எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அளவுல இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா எல்லாமே டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எப்ப எந்த ஒரு பிசினஸ்ல ஒரு டிரான்ஸ்பரண்டான டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் இருக்கோ, நிச்சயமா அது வந்து நம்மளால சொல்ல முடியும். ஏன்னாக்கா இன்னைக்கு நம்மளுடைய ட்ரெய்னிங்னாலும் சரி, மீட்டிங்னாலும் சரி, ஒரு பப்ளிக் வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் பதில் சொல்ற அளவுல இன்னைக்கு எல்லாமே ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கு அப்படின்னாக்கா, நம்முடைய கிசான் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம மார்த்தட்டி சொல்லிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம குளோபல் ஆக்சஸ். எப்பவுமே ஒரு தொழில் அப்படிங்கிறது குறுகிய வட்டத்துல இல்லாம உலக அளவுல இருந்துச்சு அப்படின்னாக்கா, அதோடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கும். யாரெல்லாம் டெக்னாலஜி அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்களோ, இன்னைக்கு வந்து நிறைய நிறுவனங்கள் அம்பாசிடர் ஆகட்டும், நோக்கியா ஆகட்டும், ஸோ அவங்களாம் பார்த்தோம்னாக்கா டெக்னாலஜியை அப்டேட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ நம்முடைய சிஸ்டம்ல செகண்டுக்கு செகண்ட் லேட்டஸ்ட் என்ன டெக்னாலஜி இருக்கோ அது வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ யாரெல்லாம் டெக்னாலஜிக்கு அடாப்ட் பண்ணி அப்டேட் பண்றாங்களோ, அவங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுல இருக்கும். ஸோ டிஜிட்டல் ஓனர்ஷிப் அண்ட் ப்ரோக்ராமபிள் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒய் கிசான்? ஏன் நம்ம கிசான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஸோ இங்க வந்து ஒரு டிஜிட்டல் அசெட். இன்னைக்கு வந்து நிறைய அசெட் இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தோம்னாக்கா, இப்ப சமீபத்துல நேபாளம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு இயற்கை சீற்றத்தினால நிறைய எவ்வளோ லாஸ். பட் அவங்களால அந்த பில்டிங்கை காப்பாற்ற முடியுமா அல்லது அவங்களோட அசெட்டை காப்பாற்ற முடியுமானா அதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அதுக்காக ஒரு பேரழிவோ அல்லது ஒரு மாற்றம் ஏற்படும் போதோ, ஒரு டிஜிட்டல் அசெட் அப்படிங்கிறது எல்லாமே ஹோல்டு பண்ணி வைக்கும்போது, நிச்சயமா அதோடைய பாதிப்பு அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்காது. அதோட வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு இருக்கும். எந்த நாட்டுக்கு வேணாலும் ஈஸியா கேரி பண்ணிட்டு போலாம். ஸோ நம்மளுடைய அசெட் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து உலகத்துல இருக்கக்கூடிய நாடுகளும் சரி, மக்களுமே சரி, ஒரு டிஜிட்டல் அசெட் அப்படிங்கிற ஒரு அற்புதமான டெக்னாலஜி மாறிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பிசினஸ்ல நம்ம இருக்கும்போது, அதாவது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது மாறாத விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாற்றத்துக்கு ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிரிப்டோ கரன்சி அப்படின்னாக்கா அதுக்கான ஒரு பர்பஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்மளுடைய கிசானுடைய பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நமக்கு விவசாயத்தோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும், அவங்களோட பொருட்களை உலக அளவுல மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜில கொண்டு வரும். ஸோ யூட்டிலிட்டி அப்படின்னு இருக்கு. நிறைய கிரிப்டோ கரன்சி இருந்தாலுமே அதோடைய பயன்பாடு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. பட் நம்ம கிட்ட எல்லாமே கிளியர் விஷன். ஒரு 10 வருடங்களுக்கான ரோட் மேப் அப்படிங்கிறது இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்னென்ன செய்ய போறோம், என்னென்ன செஞ்சுட்டு இருக்கோம், என்ன கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஒரு 5 வருஷத்துக்கான ரோட் மேப் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த 5 வருஷம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு கிளியர் விஷன் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கு. ஸோ எப்பவுமே ஒரு
கிரிப்டோ அப்படின்னு பார்த்தோம்னா அதோட வளர்ச்சி வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஒரு லாங் டைம் விஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்ம பண்ணக்கூடியது ஒரு ஷார்ட் டைம் பிசினஸ் கிடையாது, ஒரு லாங் டைம். ஸோ அடிக்கடி என்னோட டீம்ல நான் சொல்லுவேன், இது வந்து அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். யாருனால தான் இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேத்துக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் இன்னைக்கு பிளான் பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு 20 வயசு 25 வயசுல என்ட்ரி ஆகுறாங்கனாக்கா அடுத்த 40 ஆண்டுகள் பார்த்தோம்னாக்கா 40 50 ஆண்டுகள் அவங்க இந்த பிசினஸை கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப இங்க வந்து விஷன் அப்படிங்கிறது கிளியரா இருக்கு. அடுத்த ஜெனரேஷன் என்ன செய்யணும், அவங்க எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ எங்கெல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்கோ அந்த பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு லாங் டைம் ரன் ஆயிட்டு இருக்கும். ஒரு லாங் டைம் ஒரு சக்சஸ்ஃபுல்லா வரவங்களுமே ஜெயிக்கக்கூடிய அளவுல கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்க வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒரு கிளியர் கட்டா ஒரு டோக்கன் ரிலேஷன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகட்டும், ஒரு ரோட் மேப் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கிளியர் விஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம கிசான் டோக்கன் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இன்னைக்கு கிசான் ப்ரோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னாக்கா ஒரு மினிமம் சப்ளை ஒரு இனிஷியல் சப்ளை பார்த்தோம்னாக்கா வெறும் 6,30,000 மட்டும்தான். இன்னைக்கு பிட்காயின் தெரியும் எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ரூபா 5 ரூபாய்க்கு இருந்தது. இன்னைக்கு வந்து 1,35,00,000 வரையும் போயிட்டு இன்னைக்கு ஒரு 70-75 ரூபாய்க்கு இன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதோட முக்கியமான ஒரு டெக்னாலஜி பார்த்தோம்னாக்கா லோயஸ்ட் சப்ளை. ஸோ அதை விட பார்த்தோம்னாக்கா வெரி லோயஸ்ட் சப்ளைல இன்னைக்கு இனிஷியல் சப்ளைவே ஒரு 6,30,000 காயின் மட்டும்தான் நம்முடைய கிசான் ப்ரோல இருக்கு. அது இல்லாம இது வந்து வெளியில எங்கேயுமே வாங்க முடியாது. ஸோ இங்க யாரு கிசான் ப்ரோ வேணும்னாலுமே இங்க சிஸ்டம்ல வந்து இங்க ஏர்ன் பண்ணி தான் அவங்களால இந்த கிசான் ப்ரோவை இன்னைக்கு வந்து வாங்க முடியும். அது இல்லாம வெப்20 சொல்லக்கூடிய இன்னைக்கு வேர்ல்டுல மிகப்பெரிய ஒரு பிளாக் செயின் அப்படிங்கிறதுல இயங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னாக்கா இந்த காயினோட பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுல இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு கம்யூனிட்டி growth. ஸோ எங்கெல்லாம் வந்து ஒரு கம்யூனிட்டி இருக்கோ அங்க வந்து ஒரு பிசினஸோட வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமா இருக்கும். ஸோ எப்பவுமே பார்த்தோம்னாக்கா எல்லா பிசினஸ்லுமே ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இருக்கும். ஆனா கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி எந்த பிசினஸ்லாம் இருக்கோ அதுல வந்து ஒன்லி சக்சஸ் மட்டும் தான் இருக்கும். அதாவது பாசிட்டிவ், அதாவது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குமே ஒரு கம்யூனிட்டிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமே தவிர டிக்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அந்த கம்யூனிட்டியை சரியான முறையில கொண்டு வர்றதுக்கு ஒரு அற்புதமான எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு வந்து எவ்வளவு நிறுவனங்கள் இருந்தாலுமே இன்னைக்கு வந்து நம்முடைய ரிச் கிரௌட் வந்து பெரிய அளவுல சக்சஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு முதல் காரணம் கீ சிஸ்டம்ல பார்த்தோம்னாக்கா 2 வருஷமா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மீட்டிங் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கனால 2 வருஷமா ஒரு நாள் கூட கேப் இல்லாம கரெக்டா 6:30 to 7:30 அப்படிங்கிறது தொடர்ச்சியா 2 வருஷத்துக்கு மேல நம்ம அந்த மீட்டிங்கை ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரே ப்ராஜெக்ட்ல ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதே பிளான் நேற்று கூட ரவி சார் சொன்னாங்க, பிளான்ல வந்து அப்டேட் இருக்குமே தவிர பிளான் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகாது. அந்த மாதிரி ஒரே பிளான்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு வந்து நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் அவேர்னஸ் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். எப்பவுமே ஒரு பிசினஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்களே தவிர பொதுவா பிளாக் செயின் என்ன கிரிப்டோனா என்ன அப்படிங்கிறது எந்த சிஸ்டமுமே சொல்லிக் கொடுக்கறது இல்லை. பட் இங்க வந்து ஒரு அற்புதமா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த கீ சிஸ்டம் உடைய அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒர்த்தபிள் ஆஃப் 1 crore, 1 கோடி ரூபா கொடுத்து நம்ம வந்து வெளியில என்ன கத்துக்கிறோமோ அது எல்லாமே வெறும் $10 வெறும் ஒரு 1000 ரூபாயில கத்துக்கிறோம் அப்படின்னாக்கா அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா யாரெல்லாம் சீரியஸான பீப்புள்ஸ் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிஸ்டமே வச்சிருக்கிறோம். அப்ப வெறும் ஒரு $10க்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு அற்புதமான எஜுகேஷன் அப்படிங்கிறது கிடைக்குது அப்படின்னாக்கா அது ஒன்லி ஒன் கீ சிஸ்டம்ல மட்டும்தான். ஸோ ஃபியூச்சர்ல நமக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனை விஷயங்களும் பார்த்தோம்னாக்கா இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஒரு கம்யூனிட்டியோட ஒரு எஜுகேஷனோட ஒவ்வொரு நபர்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்து இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு வீடியோ பார்க்கலாம். Every great innovation begins with a vision. Welcome to Kisan Pro. Kisan Pro is a next-generation digital ecosystem built on BNB Smart Chain, designed to bring technology, transparency, and community together. Powered by the KSN token, Kisan Pro unites innovation, technology, and community to build a future driven by purpose. Every great vision begins with real experiences. Inspired by the values of a farming family, Kisan Pro was created with a vision to connect innovation. Powered by the KSN Pro token, the ecosystem is designed to provide a seamless and modern digital experience. Kisan Pro offers flexible participation options designed to suit different goals and experience levels.
The ecosystem includes multiple participation and reward features designed to support long-term community engagement. The future belongs to those who build it. Welcome to Kisan Pro. ஸோ இங்க வந்து ஒரு அற்புதமான கம்யூனிட்டி அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு 9 ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. அது கீழே பார்த்தோம்னாக்கா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் கோர் லீடர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீனியர் கீ டைரக்டர்ஸ் இருக்காங்க, லீடர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான கட்டமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அது மாதிரி கம்யூனிட்டி ஒரு சைடு பெரிய அளவில் பூம் ஆகி போயிட்டு இருக்கு. வரக்கூடிய கம்யூனிட்டிக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் இன்னைக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு இருக்கு. ஸோ அது இல்லாமல் இன்னைக்கு அற்புதமான ரோட் மேப் அப்படிங்கிறது இருக்கு. எப்பவுமே வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி நமக்கு வந்து ஒரு பிளான் வேணுமோ, ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் சக்சஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்கான மிஷன் அண்ட் விஷன் அப்படிங்கிறது இருக்கணும். ஒரு ரோட் மேப் அப்படிங்கிறது இருக்கும். இன்னைக்கு வந்து நிறைய கிரிப்டோ கரன்சி இருந்தாலுமே அதை எடுத்துக்கோங்க. எத்தனை கிரிப்டோ கரன்சிக்கு ரோட் மேப் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரொம்ப சில கரன்சிக்கு மட்டும்தான் ரோட் மேப் இருக்கும். யார் வந்து ஒரு லாங் டைமா ஒரு ப்ராஜெக்டை கொண்டு போறாங்களோ அவங்க மட்டும்தான் ரோட் மேப் அப்படிங்கிறது உருவாக்குவாங்க. ஸோ நம்ம கிட்ட எவ்வளோ கிரிப்டோ கரன்சி இருந்தாலுமே ஒரு 10 வருஷத்துக்கான ரோட் மேப் அப்படிங்கிறது கிறிஸ்டல் கிளியரா இருக்கு அப்படின்னாக்கா இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு ஜென்யூன் ப்ராஜெக்ட்ல இன்னைக்கு வந்து இந்த கிரிப்டோ, ஏன்னா இன்னைக்கு வந்து காயின் மார்க்கெட் கேப்லயும் சரி, இன்னைக்கு வந்து பிஎஸ்சி ஸ்கேன்லுமே எல்லாமே ஓபன் பண்ணி 100% டிரான்ஸ்பரன்சியா பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வெளிப்படைத்தன்மை மற்றதுல இருக்கானாக்கா 100% கிடையாது. ஸோ நம்ம கிட்ட எல்லாமே ஒரு வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது இருக்கு. எந்த கொஸ்டின் கேட்டாலும் அவங்களுக்கு பதில் சொல்றதை விட அதை ஓபன் பண்ணி காமிச்சு புரிய வைக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சிஸ்டம், ஒரு வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஸோ அதே மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் கரெக்டா நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். எக்கோ டெவலப்மெண்ட் இது வந்து பார்த்தோம்னாக்க இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இங்க பணம் சம்பாதிக்க மட்டும் கிடையாது, நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலையும் சரி, விவசாயிகளை மேம்படுத்துறதுக்கும் நிறைய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நமக்கு டெவலப் ஆயிட்டு இருக்கு. நம்ம யூட்டிலிட்டி எக்ஸ்பென்ஷன், ஒரு கிரிப்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது அதோடைய பயன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயன்பாடு எங்கெல்லாம் அதிகரிக்குதோ அதோட வளர்ச்சி அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்முடைய கிசானுடைய நம்முடைய யூட்டிலிட்டி அப்படிங்கிறது நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க. உலகளாவிய பிசினஸ், இப்ப என்னோட பிசினஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 6 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். உகாண்டால இருக்கு, சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, அந்த மாதிரி இன்னைக்கு வந்து வேர்ல்டு வைடா நம்ம எந்த நாட்டுல வேணாலும், அதாவது உலகம் உள்ளங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உலக அளவுல எங்க வேணாலும் பண்ணக்கூடிய பிசினஸ் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த பிசினஸ் போகும்போது சில ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ரிஸ்க் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே நம்ம சொல்றதுதான். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் சிஸ்டம். கிரிப்டோவை நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து கரன்சி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கிடையாது. இது வந்து ஒரு டிஜிட்டல் அசெட். இப்போ ஒரு அசெட் அப்படிங்கிறது எப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லாபகரமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது வந்து ஒரு லாங் டைம் நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஸோ நம்ம எப்பவுமே நம்மளுடைய கீ சிஸ்டம்ல சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஸோ எந்த காரணம் கொண்டும் அடுத்தவங்கள பணமோ அல்லது கடன் வாங்கியோ ஒரு ரிஸ்கான் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணக்கூடாது. ஸோ நம்முடைய ஒரு அசெட் அப்படிங்கிறது நம்முடைய சேமிப்பு. ஸோ நம்முடைய பணத்துல ஒரு லாங் டைம் நம்ம ப்ராஜெக்ட் ஒரு வைக்கும்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஜாயின் பண்ணும்போது நிச்சயமா அதை பத்தி நிறைய விஷயங்கள், அதோட பிளான் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு growth ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு அப்ளைனரை கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம். இப்போ இந்த பிசினஸ் வந்து ஜாயின் பண்றது முக்கியம் கிடையாது. பட் இந்த ப்ராஜெக்ட்ல எந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு நம்மளால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அந்த டீம் லீடர்ஸ் மூலமா, ஒரு அப்ளைனர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா பெரிய சக்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னாக்கா ஒரு எஜுகேஷன் எம்பவர்மெண்ட் எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிற ஒரு மிஷனோட இன்னைக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ இருந்தாலுமே நம்மளுடைய growth அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தோம்னாக்கா போன மாசம் 5ஆம் தேதி இந்த கிசான் ப்ரோ அப்படிங்கிறது லான்ச் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எல்லா ஃபவுண்டர்ஸுமே நம்ம ஜாயின் பண்ணாங்க. அப்போ நாங்கள் ஜாயின் பண்ணும்போது அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா $0.04 இருந்துச்சு. அதாவது வெறும் $4 ரிலீஸ் ஆச்சு. அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தோம்னாக்கா ஃபவுண்டர்ஸ் அண்ட் சீனியர் டாக்டர் ஜாயின் பண்ணும்போது 5ஆம் தேதி இதே பார்த்தோம்னாக்கா ஈவினிங் 0.05க்கு மாறிச்சு. அதாவது ₹5 நம்ம ஐயர்நாள்ல சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு ₹5 5ஆம் தேதி 5/7/2026 இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி 6ஆம் தேதி நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னாக்கா எப்பவுமே ஒரு கிரிப்டோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா
நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண என்ன ஆகும்னாக்கா அதோட வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி 6ஆம் தேதி நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. அன்னைக்கு அதோட பிரைசிங் அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்கா $0.06, அதாவது ஐஆர்என்ஆர்ல சொல்லணும்னாக்கா ஒரு ரூ. 6 ரூ. 1 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி 7ஆம் தேதி 0.08க்கு மாறி இருந்துச்சு. 8ஆம் தேதி பார்த்தோம்னாக்கா 0.124, அதாவது ரூ. 12, அதாவது ஒரு 3 டேஸ்ல பார்த்தோம்னாக்கா 3 மடங்கு 300% அப்படிங்கிறது growth ஆகிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா 9ஆம் தேதி $0.16 இருந்துச்சு. 10ஆம் தேதி 0.20ல இருந்துச்சு. அது மாதிரி 11ஆம் தேதி பார்த்தோம்னா 0.27, அதாவது ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது சீரா டெவலப் ஆயிட்டே இருக்கும். ஸோ அன்னைக்கு மட்டுமே பார்த்தோம்னாக்கா 41.07% வித்தின் 24 ஹவர்ஸ்ல இன்னைக்கு வந்து growth ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 12/7ல பார்த்தோம்னாக்கா $0.33க்கு growth ஆயிருந்துச்சு. 14ஆம் தேதி பார்த்தோம்னாக்கா 0.36, 20ஆம் தேதி பார்த்தோம்னாக்கா 0.5, $0.5 டச் பண்ணுச்சு 20ஆம் தேதி. ஸோ 28ஆம் தேதி பார்த்தோம்னாக்கா $1 கிராஸ் ஆச்சு, $1.28 அப்படிங்கிறது போயிடுச்சு. சாரி, இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு பிரைஸ் 28ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு $1.28, அதாவது ரூ. 128, ஒரு ஐஎன்ஆர் சொல்லணும் அப்படின்னாக்கா ரூ. 130 மேல இன்னைக்கு growth ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த வளர்ச்சி ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஸோ லிமிடெட் சப்ளை, அது மட்டும் இல்லாம இதை வந்து பணம் கொடுத்து வாங்க முடியாது. இந்த சிஸ்டம்குள்ள வந்து மட்டும்தான் ஏர்னிங்ஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான சிஸ்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு டிஜிட்டல் ஃபியூச்சர். ஸோ யாரெல்லாம் பார்த்தோம்னாக்கா ஒரு டெக்னாலஜி பேஸ்ல வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பத்தை கையில் எடுக்கிறாங்களோ அவங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கும். அந்த மாதிரி ஒரு லேட்டஸ்டான டெக்னாலஜி, நல்ல ஒரு எஜுகேஷன் சிஸ்டமோட இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியில நம்ம இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு தொடர்ச்சியா இங்க இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் தொடர்ச்சியா பயணம் செய்யறாங்க. ஸோ எந்த பிசினஸ்ல தொடர்ச்சியா வேலை செய்யறோமோ அப்போ பெரிய சக்சஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம கூட வேற பிசினஸ்ல ஜாயின் பண்ணவங்க எல்லாமே பார்த்தோம்னாக்கா 4ல இருந்து 10 கம்பெனிக்கு மாறி இருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா கம்பெனி ஒண்ணு இருக்காது, இல்ல அவங்களால பண்ண முடிய சூழ்நிலை இருக்காது. 3வது விஷயம், அங்க ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்காது. ஸோ கம்பெனி நல்லா இருந்து பிளான் நல்லா இருந்தா கூட எஜுகேஷன் சிஸ்டம் இல்ல அப்படின்னாக்கா அந்த ப்ராஜெக்ட் பெருசா ஃபெயிலியர் ஆயிடும், பெருசா டெவலப் ஆகாது. ஸோ நம்ம கிட்ட பார்த்தோம்னாக்கா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க, ஸ்ட்ராங்கான ஒரு கிரியேட்டர் இருக்காங்க, ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட் இருக்கு, ரொம்ப தெளிவான மிஷன் அண்ட் விஷன் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு மீறி பார்த்தோம்னா கீ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த எஜுகேஷன் சிஸ்டம் தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுல இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி. இன்னைக்கு கிசான் ப்ரோல ஜாயின் பண்ணவங்களாம் ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு 1 லட்சம் சம்பாதிச்சிருக்கேன், 3 லட்சம் சம்பாதிச்சிருக்கேன், நம்முடைய ஜோஸ் சார் மாதிரி ஒரு 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு அற்புதமான கட்டமைப்பு, ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கிறதுனால தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேர் இந்த சிஸ்டம்ல சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு, ஒரு 6 மாசம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னாக்கா நிறைய கோடீஸ்வரர்கள் பார்த்தோம்னாக்கா உருவாயிட்டு இருப்பாங்க. நிச்சயமா அதை நம்ம பார்க்க போறோம். உண்மையிலே நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க வந்து யாரெல்லாம் உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த போடுறாங்களோ அவங்களோட சக்சஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கும். எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு இன்புட் கொடுத்தா மட்டும் தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இங்க வந்து நம்ம நேரத்தையும் உழைப்பையும் 100% ஒரு டெடிகேஷனோட நம்ம கொடுக்கும்போது, ஒரு டீமோட கோஆபரேஷன், டீம் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்மளை நம்பி வந்தக்கூடிய டீமை டெவலப் பண்ணோம் அப்படின்னு நினைச்சு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்முடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க டீம் என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை விட பல மடங்கு நம்ம ஏர்னிங்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டீம் இங்க டெவலப் பண்ணும்போது நிச்சயமா ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நல்ல அற்புதமான ஒரு சிஸ்டம்ல நம்ம இருக்கிறோம். நிச்சயமா யாரெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரையும் யாரெல்லாம் புண்ணியம் செஞ்சிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இன்னைக்கு கிசான் ப்ராஜெக்ட்ல வர முடியும். நிறைய பேர் வந்துட்டு வெளில போனாங்க, அவங்க இன்னைக்கு நிலைமை பார்த்தோம்னாக்கா கேள்விக்குறிதான் நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு இருந்தவங்க இன்னைக்கு கிசான்ல யாரெல்லாம் தொடர்ச்சியா இருக்காங்களோ அத்தனை பேருமே இன்னைக்கு வந்து லைஃப் செட்டில் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்துல செட்டில் ஆயிருக்காங்க. அதனால ஒரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு நல்ல சிஸ்டம்ல, ஒரு நல்ல எஜுகேஷன்ல, நல்ல டீம்ல ஒரு அற்புதமான விஷயத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னாக்கா நம்முடைய சக்சஸ் அப்படிங்கிறது நம்ம சக்சஸ் மட்டும் கிடையாது, அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன். ஏன்னாக்கா இது வந்து நம்ம மட்டும் இல்ல, அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் இந்த சிஸ்டமை கொண்டு போவாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு தலைமுறை வணிக வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த ஜெனரேஷனும் இன்னைக்கு இந்த பிசினஸை பெரிய அளவு கொண்டு போய் இன்னைக்கு பெரிய அளவு நம்ம வந்து நிச்சயமா நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும். நிறைய பேரோட வாழ்க்கையை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். அந்த மாதிரியான வாய்ப்பு இறைவன் நமக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே நமக்கு கிடைச்ச ஒரு அப்ளைனர்
நம்ம குடிச்ச யாரும் இந்த வாய்ப்பு இது கூட ரவி சார் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க கடவுளுடைய மறுரூபமா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நிச்சயமா அவங்களை எப்பவுமே நம்ம வந்து நன்றி மறக்கக்கூடாது. ஸோ அவங்க கைப்பிடிச்சு அவங்க சொல்றது ஏன்னாக்கா நம்ம அப்பா அம்மாக்கு அடுத்ததா நம்மளுடைய அப்ளைனர் மட்டும்தான் நம்ம நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ ஏன்னா நம்ம நல்லா இருக்கும்போது தான் இந்த டீமோடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஒரு உரிய மரியாதை கொடுத்து நம்ம நம்ம டீமை வழிநடத்தும் போது நிச்சயமா ஒரு பெரிய ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமா நம்மளால பண்ண முடியும். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டீம்ல நிறைய பேர் சக்சஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சில பேரை நம்ம பார்க்கலாம். செந்தில் சார் ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா? ஓகே சார், ஓகே. Photos. சார் வாய்ஸ் கேக்குதா சார்? கிளியர் சார், கிளியர். ஓகே சார். என்னோட டீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோல்சேலர் மட்டும்தான் நான் இன்னைக்கு வந்து ஸ்லைடு பண்ணியிருக்கேன். மிஸ்டர் தர்மதாய் சார், இவர் வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயி. அதில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஷேர் ஆகல சார், ஸ்கிரீன் ஷேர் ஆகல. சார் இப்போ தெரியுதா சார்? ஓகே ஓகே, கிளியர் கிளியர். ஒரு பேங்க் எம்ப்ளாய் இவர் தர்மதாய் சார் இருந்தாங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். அடுத்து வந்து விஜிலா மேடம் அவங்களும் இருந்தாங்க அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஜெஃப்லின் மோல் அவங்க இருந்தாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ரதீஷ் சார் அவங்க இருந்தாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். என்னை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 நாள் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன். குடும்பத்தில் ஒரு சின்ன ஒரு அகால மரணம். உண்மையிலேயே அடுத்த மாதம் அவரும் இந்த கிசான் துறையில் வந்து ஐடி போட்டு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட மனைவியோட அப்பா வந்து அவரு அந்த ஒரு சூழ்நிலையினால என்னால் பெரிய அளவில் பிஸ்னஸ் வந்து கொடுக்க முடியல. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிசான் துறையில் பயணம் பண்ணி இன்னைக்கு ஒரு 50 நாளையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $1200 அப்படிங்கிற இது பண்ணியிருக்கேன். ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் சார். தேங்க்யூ சார். மற்றவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க மைக் ஆன் பண்ணுங்க சார். தேங்க்யூ. அது மாதிரி நம்மளுடைய கோர்ஸ் முருகேசு சார் பார்த்தோம்னாக்கா லாஸ்ட் வீக் மட்டும் ஒரு $35,000 பிஸ்னஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னைக்கு டைம்ல ஸ்லைட் பண்ண முடியல. அவன் நம்முடைய சங்கர் சார் பண்ணியிருந்தாங்க ஒரு பெரிய அளவு பிஸ்னஸ் அப்படிங்கிறது. ஸோ அவங்க இருந்தாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், அவங்களோட ஷேரிங் கொடுக்கலாம். வெல்கம். தர்மராஜ் சார் உங்களுக்கு மைக் ஆன் பண்ணியிருக்கேன். வெல்கம். அதே மாதிரி நம்முடைய சிவா சாரும் பார்த்தோம்னாக்கா லாஸ்ட் வீக் நிறைய பிஸ்னஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த வாரமும் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களும் வெல்கம் பண்ற வாழ்த்துக்கள் சார். ஜெஃப்ரின் மேம் உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேன், நீங்க பேசலாம். குட் மார்னிங் சார். என்னோட நேம் ஜெஃப்லின். நான் பள்ளியடியில இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். எனக்கு இந்த கிசான் ப்ரோ பிஸ்னஸ் தந்தது செந்தில் சார் தான். இந்த பிஸ்னஸ் நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ நாளையில நான் இது என்னோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் தான். நான் இவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதுக்கு எல்லாமே காரணம் செந்தில் சார் தான். ரொம்ப ஹெல்ப் பண்ணி என்னை முன்னேறி போவதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விட்டு நான் பேசியிருக்கேன். நெக்ஸ்ட் மந்த்ல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரேங்கை நான் அச்சீவ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் அச்சீவ் பண்ண டார்கெட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா பண்ணுவேன் சார். இன்னும் நான் நிறைய இந்த பிஸ்னஸை நல்லா ப்ரொமோட் பண்ணுவேன் சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் மேடம். இப்போ ஜெஃப்லி மேடம் பற்றி சொல்லணுன்னாக்கா நல்ல ஒரு ட்ரைனர், நம்ம மீட்டிங் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு காலேஜ் முடிச்சுட்டு எந்த ஒர்க்குமே போகாம அவங்களுக்கு கீழே இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 150 பேர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தொழில் முனைவரா இன்னைக்கு வந்து நம்முடைய பிசினஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முழு நேரமா எடுத்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா அடுத்த ஜென்ரேஷன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிசினஸை அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போவாங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு டீம் உருவாக்கிட்டு ஒரு 22 வயசுல இன்னைக்கு வந்து ஒரு சீனியர் கீ டைரக்டர்ஸ் அப்படி ஒரு அற்புதமான பொறுப்புலையும் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய டீமை வழிநடத்திட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த பிசினஸ்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வெல்கம் விஜிலா மேம்.
மேம் உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேன். குட் மார்னிங் சார். குட் என்ன மார்னிங். நேம் வந்து விஜிலா. என்னை அறிமுகப்படுத்தினது வந்து மேரி ஸ்டீவா மேடம். இதில் வந்து நான் வந்து 1 இயரா இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரிச் க்ரௌடையும் ஐடி போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்புறமா வந்து கிசான் ப்ரோ கிடச்சி ஒரு 50 நாள் தான் ஆகுது. அதுலேயும் நான் வந்து வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் நான் இருக்கேன். ஒரு நெசவு தொழில் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா வந்து எனக்கு இந்த இது கிடைச்ச பிறவைக்கு இதில் இந்த பிஸ்னஸில் வந்து நான் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் இவ்வளவு வந்து $350 வந்து அது வந்து இதில் வந்து கிடைச்சதே எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு இதுதான். அவ்வளவு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கடவுள் வந்து கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பயணம் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் வீக்கும் சரி இந்த வீக்கும் சரி ஒரு பெரிய பிஸ்னஸ் கொடுத்து இன்னைக்கு நம்முடைய சிஸ்டமில் பெரிய அளவில் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்க நம்முடைய சிவா சார் அண்ட் சங்கர் சார் 2 பேருமே இன்வைட் பண்ணுறேன். வெல்கம் சார். ஸோ உங்களுக்கு அட்மிட் பண்ணியிருக்கேங்க சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டீம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என் பேர் சங்கர். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். இந்த பிஸ்னஸ் வந்து எங்களுக்கு கொடுத்தது வந்து கரூர் முருகேசன் சார். அவருக்கு மிகவும் நன்றி. அனைத்து பவுண்டருக்கும் நன்றி. ஆல் டைரக்டர்ஸ் அது கிஷான்புர அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. நான் 2011 நிறைய நெட்வொர்க் மார்க்கெட் பார்த்துருக்கேன் சார். ஆனால் இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் இந்த பிஸ்னஸ் வந்து இப்போ இந்த மாதம் 17ஆம் தேதி தான் சார் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு டோட்டலாக இன்னைக்கு வந்து 12 நாள் ஆக போகுது. இதில் நான் வந்து ரேங்க் 2 அச்சீவ் பண்ணியிருக்கேன் சார். நைட்டு தான் அச்சீவ் பண்ணேன். இந்த பிஸ்னஸ் வந்து இது வரைக்கும் நான் வந்து ஒரு 2.5 லட்சம் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் சார். அது இல்லாமல் வாழ்க்கையிலே இது மாதிரி பிஸ்னஸ் பார்க்கல சார். ரொம்ப சந்தோஷம். அதனால எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவருக்கு கரூர் முருகேஷ் சாருக்கும் அப்புறம் நம்ம சீனிவாஸ் சாருக்கும் எங்களுக்கு நல்ல கைட்லைன்ஸ் கொண்டு போறாங்க. லாஸ்ட் வீக் வந்து ஆஃபீஸ் கூட போனோம். அங்கே நாங்கள் கார்த்தி சாரை பார்த்தோம், அப்புறம் ஜின்னா சாரை பார்த்தோம். எல்லாம் அங்கே இருக்க அனைத்து உள்ளங்களும் எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு பிஸ்னஸ் சார். லைஃப்ல ஒரு மனுஷன் சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு பிசினஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப சூப்பர் நன்றி சார். சிவா சார் கொஞ்சம் ஒரு வேலை விஷயமா போயிருக்கேன் சார். அதனால இப்போ அவர் பேச முடியாது. அதனால நான் தான் பேசுறேன் சார். எங்க டீம்ல வந்து நானும் சிவா சார், தாக்ஷாணி மேடம் எல்லாம் வந்து நல்லா பண்ணிச்சிட்டு இருக்கோம் சார். அவர் இன்னும் மேலும் மேலும் நாங்கள் இந்த டார்கெட் பிரகாரம் 1 லட்சம் ரூபாய் அச்சீவ் பண்றதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். நன்றி சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். உண்மையிலே ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா இன்னைக்கு வந்து நம்பர் 1 பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய நேற்று கூட ஒரு $15,000 அப்படிங்கிற பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். ஸோ அவங்கள வழிநடத்தக்கூடிய நம்முடைய கிரேட் லீடர் கரூர் முருகேசன் சார். வெல்கம் சார். உங்களுக்கு அட்மிட் பண்ணியிருக்கேன். கோடீஸ்வர கூட்டங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். கரூர் முருகேசன். இந்த சந்தோஷமான அனைவரோடும் பேசுறது ரொம்ப இந்த அற்புதமா வாய்ப்பு நன்றி ஏன்னு கேட்டீங்கன்னா என்னோட சார் கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. கொஞ்சம் டவர் இடமா பாருங்க சார். வாய்ப்பு கொடுத்து வச்சு ஒவ்வொரு நிமிஷமும் அழகு பார்த்துட்டே இருக்காரு. சோ நீங்க உங்களை நம்புங்க. இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க உங்களுக்கு உண்மையிலே கைட் பண்றாங்களான்னு செக் பண்ணிட்டு இந்த கீ சிஸ்டத்துல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கீ சிஸ்டம் வந்து எப்ப ஜெயிக்கணும், எங்க ஜெயிக்கணும், எப்படியெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றி படையா தான் அமைஞ்சிட்டு இருக்கு. இதுல புதுசா வந்தவர்களுக்கு என்னன்னா, நீங்க சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கீ சிஸ்டத்தை கையை பிடிச்சுக்கோங்க. நிச்சயம். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். ஓகே. ஸோ எனி ஃபவுண்டர்ஸ் யாராவது ஷேரிங் பண்ணாக்கா பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
விஸ்வா சார், ஃபவுண்டர்ஸ் யாரும் பேசுனாக்கா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே சார், யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், வைண்ட் அப் பண்ணிக்கலாங்க சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார்.